பொருளாதார கருத்துகள் முக்கியமானவை என்றாலும் பாலஸ்தீன மக்களுக்கு, குறிப்பாக காசாவில் உள்ள மக்களுக்கு நீதி வழங்குவதில் மலேசியாவின் நிலைப்பாட்டை அவை கட்டுப்படுத்தாது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியா ஒரு சுதந்திர மற்றும் இறையாண்மை கொண்ட நாடாக காசாவில் அடக்குமுறை மற்றும் கொடுங்கோன்மை உள்ளிட்ட சர்வதேச பிரச்சனைகளில் தனது நிலைப்பாட்டை தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். அமெரிக்கா உடனான மலேசியாவின் உறவு ராஜதந்திர ரீதியாக இன்னும் நன்றாக உள்ளது. இரு நாடுகளும் அனைத்து விரிவான கூட்டாண்மைகளையும் ஒத்துழைப்பையும் தொடர்கின்றன. அமெரிக்க தலைவர்கள் உடனான சந்திப்புகளை நடத்துவது உட்பட என்று பிரதமர் தெரிவித்தார். பாலஸ்தீன மக்கள் மற்றும் அரசின் உரிமைகள் குறித்து பிரதமர் பேசுவதால் அமெரிக்காவிடமிருந்து வர்த்தக தடைகளை மலேசியா எதிர்கொள்கிறதா என்று ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் கேட்ட கேள்விக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார். ஜனவரி முதல் அக்டோபர் வரை மலேசியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான மொத்த இருதரப்பு வர்த்தகம் 29.1 விழுக்காடு அதிகரித்து 264.28 பில்லியனாக உயர்ந்துள்ளது என்றும், இது 2023ஆம் ஆண்டை விட அதிகம் என்றும் பிரதமர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். கட்டுமான பகுதியில் உள்ள கிரேன் கவிழ்ந்ததில் 3 வாகனங்கள் சேதமடைந்தது. ஸ்தாபாக் கோத்தா சிமாராக் பகுதியில் உள்ள கட்டுமான தளத்தில் பயன்படுத்தப்படும் கிரேன் பலத்த புயலில் கவிழ்ந்ததாகவும், சம்பந்தப்பட்ட பகுதியில் தொழிலாளர்கள் யாரும் இல்லாததால் எந்த ஓர் உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்றும் கோலாலம்பூர் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 6:19 மணியளவில் அவசர அழைப்பு கிடைக்கப் பெற்றதாகவும், கனமழையின் காரணமாக கிரேனை அகற்றுவதில் சிரமத்தை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழையின் காரணமாக கிரேன் பயன்படுத்தப்படவில்லை என்று கட்டுமான நிர்வாகம் தெரிவித்த நிலையில் கிரேனை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மனிதவள அமைச்சு அனைத்து தொழிலாளர் சட்டங்களையும் மதிப்பாய்வு செய்யும் என்றும், இதில் வேலைவாய்ப்பு சட்டம் 1955 பிரிவு 60E வருடாந்திர விடுப்பு உரிமைகள் தொடர்பானது அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தில் கடைசியாக 2022இல் திருத்தம் செய்யப்பட்டது. இன்று வரை 12 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. பிரிவு 60E கீழ் ஊழியர்களின் சேவையின் கால அடிப்படையில் வருடாந்திர விடுப்புக்கு உரிமை உண்டு. அதாவது 2 ஆண்டுகளுக்கு குறைவாக வேலை செய்பவர்களுக்கு 8 நாட்கள், 2 முதல் 5 ஆண்டுகள் வரை பணிபுரிபவர்களுக்கு 12 நாட்கள் மற்றும் 5 ஆண்டுகள் அல்லது அதற்கும் மேல் பணிபுரிபவர்களுக்கு 16 நாட்கள் என்று மனிதவள துணை அமைச்சர் டதஸ்ரீ அப்துல் ரஹ்மான் முகமது தெரிவித்தார். இந்த நாட்டில் உள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாப்பதற்கும் அமைச்சு உறுதி பூண்டுள்ளது என்று பரிகாத்தா நேஷனல் பாசிர் பூத்தே நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ டாக்டர் நிக் முகமது ஜவாவி சல்லே கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அவர் இதனை தெரிவித்தார். ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு சட்டத்தை மறு ஆய்வு செய்ய அமைச்சு திட்டமிட்டுள்ளதா என்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது அவர் கேள்வி எழுப்பினார். மலாக்காவில் உள்ள கம்போங் ஸ்ரீ லஞ்சாங் சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த டாக்ஸி தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஏற்பட்ட தீயில் 3 பலியானதாக ஜாசின் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாட் ஜமீல் ரட்ஸி தெரிவித்துள்ளார். இன்று காலை ஜாசினிலிருந்து மெர்லிமாவ் நோக்கி பயணித்த டாக்ஸி கட்டுப்பாட்டை இழந்து பாலத்தில் மோதியதாகவும், டாக்ஸி ஓட்டுநரான 71 வயது சுப்பிரமணியம், பயணிகளான 84 வயது குசாலி உமார், அவரின் மனைவி 60 வயது மஸ்தூரா சைட் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்ததாகவும் அவர் தெரிவித்தார். தடுப்புச் சுவரை மோதியதில் டாக்ஸியில் உள்ள NGV எரிவாயு வெடித்ததில் தீ வேகமாக பரவியதால் தீயணைப்பு அதிகாரிகள் வருவதற்குள் அவர்கள் உயிரிழந்ததாக அவர் கூறினார். மலேசிய கோடீஸ்வரரான ஆனந்த கிருஷ்ணன் தனது 86வது வயதில் இன்று காலமானார். ஆனந்தா தலைமையிலான முதலீட்டு நிறுவனமான உசாகா செகாஸ் சென்டியான் பிர்காட் இன்று அவர் காலமானதை உறுதிப்படுத்தியது. தேசத்தை கட்டி எழுப்புவதற்கும் கார்ப்பரேட் உலகிற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். ஹோட்டல் மற்றும் ரியல் எஸ்டேட் அதிபர் ராபர்ட் குவெக் மற்றும் ஹாங் லியோங்கின் கியூக் கிளெங் சான் ஆகியோருக்கு பிறகு 5.1 பில்லியன் அமெரிக்க டாலர் நிகர மதிப்புடன் மலேசியாவின் 3வது பணக்காரர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் முன்னாள் மாணவரான ஆனந்தா மலேசியாவின் 2வது பெரிய மொபைல் ஆபரேட்டரான மேக்சிஸ் பெர்ஹாடை நிறுவினார்.
அத்துடன் ஒளிபரப்பு மற்றும் ஊடக நிறுவனமான ஆஸ்ட்ரோ மலேசியா ஹோல்டிங்ஸ் பெர்காட் நிறுவனத்தையும் நிறுவி முத்திரை பதித்தார். மேலும் பல்வேறு தனித்துவமான பங்களிப்பில் மலேசியாவின் அடையாளமாகவும் அவர் மிளிர்கிறார். தீபகற்ப மலேசியாவில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக 51,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை காலி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இதில் கிளந்தான் மாநிலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறையின் இன்ஃபோ பெஞ்சானா போர்ட்டல் படி 15,682 குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் 51,305 பேர் பிற்பகல் 3:45 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் உள்ள 408 நிவாரண மையங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். கிளந்தான் மிகவும் பாதிக்கப்பட்ட மாநிலமாக உள்ளது. 42,048 பேர் பாதிக்கப்பட்டவர்கள் 10 மாவட்டங்களில் 189 நிவாரண மையங்களில் தஞ்சமடைந்துள்ளனர். இன்று காலை 8 மணி அளவில் கிளந்தானில் 29,113 பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தனர். தெலங்கானாவிலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு 5,906 இருந்து மாலை 3:45 மணி அளவில் 8,069 உயர்ந்துள்ளது. அவர்கள் 7 மாவட்டங்களில் உள்ள 196 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய இடங்களிலும் நிலைமை மோசமடைந்துள்ளது. முறையே 852 மற்றும் 288 பேர் நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர். பேரா மற்றும் ஜொகூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முறையே 20 மற்றும் 28 இருக்கிறது. வெள்ளத்தின் சீற்றம் அதிகமாக இருப்பதால் தெலங்கானாவில் உள்ள 31 சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம், மண் சரிவு என சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் முக்கிய சாலைகளில் கனரக லாரிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெலங்கானா மாநில அரசு தெரிவித்துள்ளது. இன்று காலை உளு தெலங்கானாவிலிருந்து தென்னீர் செல்லும் சாலை இடிந்து விழுந்ததாகவும், மலைப்பாங்கான சாலை என்பதால் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலை இடிந்து விழுந்ததாகவும் தெலங்கானா மாநில பொதுப்பணி வாரியத்தின் இயக்குனர் டாக்டர் ஹஸ்லி இப்ராஹிம் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.